ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம 1 மினிட் மூவில என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் அவர்களோட டேக் ஆன் எமோஜி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி 1 மினிட் மூவில நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிட்டு ஒரு பெரிய டானா இருக்காரு மும்பைல. ஸோ ஒரு கட்டத்துல சின்ன வயசா அவங்களெல்லாம் அவரெல்லாம் விட்டுட்டு, அவர் ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு வந்துடுறாரு. பட் ஒரு கட்டத்துல அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை. ஸோ ஃபேமிலிய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க ஆளுங்கலாம் பழி வாங்குறாரா இல்லையா? அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பாசிட்டிவா சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீக்வென்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நெகட்டிவா நான் சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, கதை ஏதாச்சும் புதுசா இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வர அதே கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இதுல பெருசா எந்த ஒரு சீனுமே புதுசா இல்ல. ஒவ்வொரு சீனுக்கும் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் குடுக்குற மாரி ரொம்பவும் பில்டப் தான் இருக்கு. இந்த படத்துல புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா கேங்ஸ்டர் படம் மாரியும் ஒரே மாரி தான் இருக்கு. இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க பவன் கல்யாண் ஃபேனா இருந்தீங்கன்னா, இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு கதை, அதுக்கப்புறமா ஹீரோ பில்டப்ஸ் எதுலயுமே எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது. சப்போஸ் நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.